இந்த வாரம் சண்டே சமையல் பார்த்துடலாமா? ஸோ இந்த வாரம் சிக்கன் தான். ஸோ குயிக்காக ஒரு சிக்கன் கிரேவி பண்ணலான்ட்டு தாமு சாரோட ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கன் எடுத்துக்கிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், குழம்புத்தூள் எல்லாமே போட்டு கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு கலக்கிட்டு நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வச்சிடணும். ஸோ அது ஒரு 3 விசில் வரைக்கும் ஸ்டவ்வில் இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம தக்காளி ரசம் என் சிஸ்டர் வச்சுட்டாங்க. ஸோ அதை எப்படி வைக்கலாம்னா, ஒரு பாத்திரத்தில் 3-4 தக்காளி எடுத்து அது சுடு தண்ணியில் கொதிக்க விட்டுட்டாங்க. அது வெந்தோடனே அது கூட கொஞ்சம் தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் சில பல விஷயங்கள்லாம் சேர்த்தாங்க, நான் கவனிக்கல. அதெல்லாம் போட்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியை ஊற்றி அப்படி தாளித்து எடுத்துட்டாங்க. ஸோ தக்காளி ரசமும் ரெடி ஆகிடுச்சு. குக்கர் 3 விசில் முடிந்தோடனே அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரிலாம் போட்டு இந்த நம்ம குக்கரில் வச்சுருந்த சிக்கனை அப்படியே போட்டு நல்லா பெப்பர் தூவி நல்லா பிளேட் போட்டு மூடிட்டு நல்லா சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதை நான் செஃப் தாமு கிட்டே தான் கற்றுக்கிட்டேன். இதில் எதாவது மிஸ்டேக் வந்தால் நீங்கள் அவரை தான் சொல்லணும், என்ன சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் சண்டே என்ன சமையல்னு பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.